ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல இப்போ ரீசெண்டா மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்துல வெளியாயிருக்க வாழை. இந்த படம் நம்ம மாரி செல்வராஜ் அவர்களுடைய சின்ன வயசுல நடந்த சம்பவங்களை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த படத்துக்கு ஒன்லைனர்லாம் வேணாம், நம்ம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. இவனுடைய பேரு சிவனைந்தன். இவன் ஒரு மலை மேல ஏறி நின்னுக்கிட்டு பா பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். இவன் எதுக்காக கத்துறான், எதனால இங்க வந்தான் அப்படின்றது இப்ப நமக்கு தெரியல. அப்படியே நமக்கு சிவனேந்தனோட வீட்டை காமிக்கிறாங்க. இவங்க வீடு எப்படின்னா, இவனுக்கு அப்பா எல்லாம் கிடையாது, அம்மா ஒரு அக்கா மட்டும்தான். இவங்க அக்காவுடைய பேரு வேம்பு. அவங்க அம்மா வேம்பு கிட்ட அவன் எந்திரிச்சானா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லம்மா உள்ள தூங்கிட்டு இருக்கான், இன்னைக்கு காய் வெட்டு இருக்குன்னு நினைச்சு பயந்துதான் அவன் தூங்கிட்டு இருக்கான், இல்லன்னு சொல்லு உடனே எந்திரிச்சிருவான் போ அப்படின்னு சொல்ல, வேம்பும் போய் சிவனேந்தா இன்னைக்கு காய் வெட்டு இல்லடா எந்திரிடா அப்படின்னு சொல்ல அவனும் டக்குன்னு எந்திரிச்சிடறான். காய் வெட்டு இல்ல, ஏன் சுந்தரம் தாத்தா இருக்கல்ல அவர் செத்து போயிட்டாரு, அதனால நம்ம யாருமே நீ காய் வெட்டுக்கு போல. அப்படியா, இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு இப்ப வேகமா குடுகுடுன்னு வெளியில போறான். இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்கான், அவனுடைய பேரு சேகர். சேகரங்க சுந்தரம் தாத்தா வீட்டுல சாவு மூலத்துக்கு குத்து டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம சிவனந்தனும் போய் அதுல ஜாயின் பண்ணிக்கிறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருக்க, சேகர் இருக்கான்ல அவன் மிகப்பெரிய கமல் ஃபேனு, நம்ம சிவனந்தோ மிகப்பெரிய ரஜினி ஃபேனு. சேகர் எங்க பத்தியா கமல் டாலர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம சிவனந்தனுக்கு கடுப்பாயிருது. சாவு வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஊர் மக்கள்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரையும் விலக்கி விட்டுறாங்க. இந்த சண்டையில அந்த கமல் டாலர் கீழே விழுந்துருது. அதை நம்ம சிவனேந்த எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு குளத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, நல்ல வேலை இன்னைக்கு சுந்தரம் தாத்தா செத்தாரு, அதனால காய் சுமக்க போக வேண்டியது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு போகணும்ல. அதாவது என்னன்னா திங்கள் டு வெள்ளி இவனுங்க ஸ்கூலுக்கு போவானுங்க, சனி ஞாயிறு இது மாதிரி காய் சுமக்க போவாங்க. ஆனா இவனுக்கு ரெண்டு பேருக்குமே காய் சுமக்கிறதுனா சுத்தமா பிடிக்காது. நாளைக்கு யாராவது செத்தா நல்லா இருக்கும்ல, இதுக்காக உனக்கு டெய்லி யாராவது சாவாங்களோ, எதுக்குதான் இந்த சனி ஞாயிறு வருதோ. சனி ஞாயிறு வர்றது நல்லதுதான்ல, சனி ஞாயிறு மட்டும் இல்லைன்னு வை நம்மள டெய்லி காய் சுமக்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சிவனேந்தனோட வீட்டை காமிக்கிறாங்க. இந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருக்குமே வாழை தோப்பு இருக்கு. அந்த வாழை தாரை அறுத்து இவங்க தலையிலேயே சுமந்து கொண்டு போய் லாரியில லோடா ஏத்திட்டு வரணும். அதுக்கு இவங்களுக்கு காசு தருவாங்க. அந்த காசை வச்சுதான் இவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் இந்த மாதிரி வேலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தர் இருக்காப்ல. அவர்கிட்ட நம்ம சிவனேந்தனோட அம்மா அட்வான்ஸ் பண்ண கொஞ்சம் கொடுப்பா. எது அட்வான்ஸா, ஆல்ரெடி நீங்க வாங்கின கடனுக்கே வட்டி எகிரி போயிருக்கு, அட கொடுப்பா, எப்படியாவது காய் சுமந்து நான் அடைச்சிடுறேன். அப்படியே பயலும் சனி ஞாயிறு காய் சுமக்க வருவான், அவனுக்கும் அட்வான்ஸ் கொடுப்பா. ஏக்கா 2 நாள் வருவான், அவனுக்கெல்லாம் அட்வான்ஸ் கேட்குறீங்க. அந்த ஊர்லயே கனின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு. இவர் வந்து லோடுமேனு. அந்த அக்கா எத்தனை வருஷமா காய் சுமந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் கட்டிருப்பா கொடுப்பா அப்படின்னு அவரும் காசை கொடுத்துட்றாரு. இப்போ இவங்க என்ன சொல்லி காசு வாங்கியிருக்காங்க, சனி ஞாயிறு சிவனந்தம் காய் சுமக்க வருவான் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிட்டாங்க. இது நம்ம சிவனந்தனுக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் உடனே வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு, எதுக்கு என் பேரை சொல்லி அட்வான்ஸ் வாங்கின, முதல்ல அட்வான்ஸ் பணத்தை போய் கொடுத்துட்டு வா. பணத்தை கொடுத்துட்டா நம்ம என்னடா பண்றது, உன்ன என்ன சனி ஞாயிறு தானே கூப்பிடுறேன், சனி ஞாயிறா இருந்தாலும் என்னால வர முடியாது, முதல்ல போய் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. அங்க கட் பண்ணா வேற வழி இல்லாம நம்ம சிவனேந்தன் அடுத்த நாள் காய் சுமக்க போறான். இப்ப திங்கக்கிழமாக நம்ம சிவனேந்தனும் சேகரும் ஸ்கூலுக்கு போறானுங்க. அங்க நம்ம சிவனேந்தன் நோட்டுல பூவையும் கொடியையும் வரைஞ்சு வச்சுட்டு, இங்க பாரு இது ரெண்டையும் சேர்த்தா பூங்கொடி, பூங்கொடியில ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பாட்டு இருந்தா சொல்லு. பூங்கொடியில ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அப்படி எதுவும் எனக்கு பாட்டு தெரியல, ஆனா இடையில பூங்கொடின்னு வரும், எங்க அந்த பாட்டை சொல்லு அப்படின்னு சேகரும் சொல்ல, இவனும் கிளாஸ்லயே உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான். சார் வந்து கிளாஸ்ல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, ரெண்டு பேரும் வெளியில போய் முட்டி போடு அப்படின்னு முட்டி போட வச்சிடறாரு. இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு வெளியில முட்டி போட்டுட்டு இருக்க, அங்க ஒரு டீச்சர் வராங்க. இவங்களோட பேர் தான் பூங்கொடி. நம்ம சிவனேந்தனுக்கு பூங்கொடி டீச்சர்னா உயிர். அவங்க வந்து ஏன்டா ரெண்டு பேரும் முட்டி போட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம சிவனேந்தம், டீச்சர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க டீச்சர். ஏண்டா நான் என்ன கேட்டா நீ என்னடா சொல்ற, அதுக்காக முட்டி போட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமா டீச்சர் அதுக்காக தான். அட பாவீங்களா, பயங்கரமான ஆளா இருப்பீங்க போல, சேரா நான் போறேன் அப்படின்ட்டு பூங்கொடி டீச்சர் அங்கிருந்து போக அவங்களோட கர்ச்சீஃபை கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. இத நம்ம சிவனேந்தன் எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான். அந்த கர்ச்சீப் இருக்குல்ல, அதை மோந்து பார்த்தாலே நம்ம சிவனேந்தனுக்கு பூங்கொடியில் ஆரம்பிக்கிற பாட்டெல்லாம் தானா வரும். அதே மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்க, இப்ப டீச்சர் உள்ள வந்துடுறாங்க. எல்லாரும் பேப்பரை வாங்கிக்கங்க அப்படின்னு மொத பேப்பரே நம்ம சேகரோட பேப்பர் தான் கொடுக்குறாங்க. அவன் பார்த்தா மார்க் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கான். டீச்சர் அவனை 4 அடியை போட்டு அடுத்து இப்ப சிவனேந்திரனை கூப்பிட்டா அவன் தான் கிளாஸ்லயே மொத மார்க் வாங்கியிருக்கான், 100க்கு 92 மார்க். டீச்சர் பேப்பரை கொடுத்துட்டு, ஏன்டா கழுத்து கோணிருக்கு, காய் சுமக்க போனியா. ஆமா டீச்சர். ஏன்டா இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்க ஊர் ஆளுங்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. பாருங்க சனி ஞாயிறு காய் சுமக்க போயும் சிவன்
சிவானந்தன் தான் மார்க் எடுத்திருக்கான். எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த ஊர் ஆளுங்க எல்லாரும் இன்னைக்கு காய் சுமக்க போகாம ஸ்ட்ரைக் பண்றாங்க. எதுக்காகன்னா ஒரு வாழைத்தார சுமந்துட்டு போனா ₹1 அப்படின்னு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ₹1 கேட்டு ₹2 தாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. இந்த இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவார்ல வேலைக்கு, அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பார்ப்பா, வியாபாரி அப்படியே உடனே தூக்கிலாம் ₹1 கொடுத்துட மாட்டாரு. நான் முத காய் சுமந்தப்ப 50 பைசா தான் இருந்துச்சு, அப்புறமா தான் ₹1 ஆச்சு. அப்படி உடனே எல்லாம் ₹2 தரமாட்டாங்கப்பா, அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய வருஷம் ஆகும். நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போறோம், சேத்தலையும் சகத்தலையும் தூக்கி பாரு, அப்ப தெரியும் உனக்கு. இன்னும் ₹1 கூட்டி கொடுத்தா நம்ம இந்த வேலைக்கு போவோம், இல்லைன்னா போக வேணாம். ஏப்பா அப்ப அட்வான்ஸ் பணத்தெல்லாம் திருப்பி கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் முடியாதுன்னு, நாங்க ஸ்ட்ரைக் பண்றதுதான், ₹2 கொடுக்காட்டி நாங்க இனிமே தூக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டுல நம்ம சிவானந்தா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க அக்கா வந்து என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, பார்த்தா தெரியல படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் புக்கை திறந்து பார்த்தா அதுக்குள்ள லேடிஸ் கர்ச்சீஃப் இருக்கு. டேய் இது யார் கர்ச்சீஃப்ரா? இது எங்க டீச்சர் கொடுத்தாங்க. டீச்சர் கர்ச்சீஃப் இல்லாம கொடுப்பாங்க? ஆமா, நான் தமிழ்ல மார்க் வாங்கினேன்னு எங்க டீச்சர் எனக்கு கொடுத்தாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது எனக்கு மருதாணி படிச்சுட்டு வரியா? காய் சுமந்து தலையில முடியெல்லாம் கொட்டுதுரா. சரி நான் உனக்கு மருதாணி படிச்சுட்டு வந்தா நாளைக்கு காய் சுமக்கிறதுல இருந்து நீ என்னை காப்பாத்தி விடணும். நாளைக்கு யாருமே காய் சுமக்க போலடா, ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. நிஜமாவா? அட ஆமாடா. இப்ப அப்படியே காலையில காமிக்கிறாங்க. அந்த ஹெட் இருக்காப்ல, கனி வம்பு பண்ணாதப்பா, எல்லாரும் வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு, வியாபாரிங்க வந்து ₹2 தருவேன்னு சொன்னாதான் நாங்களாம் வண்டியில ஏறுவோம் அப்படின்னு சொல்ல, கரெக்டா அங்க வியாபாரி வந்துடுறாரு. ஏன் எல்லாரும் லாரியில ஏறாம கீழே நின்றுட்டு இருக்கீங்க? இல்லன்னு ₹1 கூட்டி கேட்கறாங்க, அப்பதான் எல்லாரும் வண்டியில ஏறுவாங்களாம். சரி நான் டெய்லி இங்க தானே வரேன், அப்ப கூப்பிட்டு பேச வேண்டியதானே, இது என்ன வண்டியை நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு பேசிட்டு இருக்குது, புது பழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு வயசானவர், ஏன்பா உங்க அப்பா காலத்துலயும் நீ வியாபாரியா இருந்த, நான் லோடு மேனா இருந்தேன், இப்ப நீயும் வியாபாரி ஆயிட்ட, நான் இன்னமும் லோடு மேனாவே தான்ப்பா இருக்கேன், ₹1 தான் கூப்பிட்டு கேட்கிறேன், கொடுப்பா. ₹1 ஜாஸ்தி, 50 காசு ஏறி தரேன், எல்லாரும் வண்டியில ஏறுங்க. முடியாதுன்னு, ₹1 கூட்டி தாங்க, அப்பதான் ஏறுவோம்னு சொல்லிடுறாரு. அந்த வியாபாரியும் வேற வழி இல்லாம ₹1 கூட்டி தரேன்னு ஒத்துக்கிறாரு. இங்க நம்ம சிவானந்தனும் சேகரும் ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்க, டீச்சர் நோட் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சிவானந்தத்தோட நோட்டை திறந்து பார்த்தா உள்ள கர்ச்சீப் இருக்கு. டேய் என்ன நோட்டுக்குள்ள கர்ச்சீப் வச்சிருக்க, இது யாரோடதுடான்னு கேட்க, அவன் இது எங்க அக்காவோட டீச்சர் அப்படின்னு போய் சொல்லிடுறான். கரெக்டா பூங்குடி டீச்சர் உள்ள வந்துடுறாங்க. அவங்க வந்து அந்த கர்ச்சீஃபை பாத்துறாங்க. டீச்சர் இது என்னோட கர்ச்சீஃப், எங்க இருந்துச்சு? உங்க கர்ச்சீஃபா? சிவானந்தத்தோட நோட்ல இருந்துச்சு. கேட்டதுக்கு அவங்க அக்கா கர்ச்சீஃப்னா, டேய் என் கர்ச்சீஃபை எதுக்கிட்ட எடுத்து வச்சிருக்க? நான் ஒன்னும் யார் கர்ச்சீஃபை எடுத்து வைக்கல, இது எங்க அக்காவோட கர்ச்சீஃப் தான், நான் வேணா கோயில்ல வந்து சத்தியம் பண்ணி தரேன். சரிப்பா இது உன் கர்ச்சீஃபாவே இருக்கட்டும், நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சேகர் இருக்கால, அவன் சிவானந்தத்துக்கிட்ட, ஏன் போய் சத்தியம் பண்ண? நான் என்ன சூடங்களுக்கு சத்தியம் பண்ண? சும்மா தானே பண்ணேன். சும்மா பண்ணாலும் அது பழிக்கும்டா. நம்ம சுந்தரப்ப எப்படி செத்தாருன்னு உனக்கு தெரியுமா? எப்படி செத்தாரு? இது மாதிரி பொய் சத்தியம் பண்ணி தான் வயிறு ஊதி செத்து போயிட்டாரு. என்னல சொல்ற? ஆமா உண்மைதான். நீ ஒண்ணு பண்ணு, இந்த கர்ச்சீஃபை கொண்டு போய் டீச்சர்ட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, இவனுங்க 2 பேரும் இப்ப குடுக்கலான்னு போகும்போது கரெக்டா டீச்சர் கிட்ட போயிட்டு கொடுக்காம திரும்பி ஓடி வந்துடுறானுங்க. ஏன்டா கர்ச்சீஃபை கொடுக்கல அப்படின்னு கேட்க, இந்த கர்ச்சீஃபை கொடுக்க எனக்கு மனசு வரலடா, நானே வச்சுக்க போறேன் அப்படின்னு சிவானந்தன் சொல்லிடுறான். இப்ப எதுக்கு வர ஒரு ஆளுகிட்ட, அண்ணே ஸ்ட்ரைக் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஸ்ட்ரைக் எல்லாம் காலையிலே முடிஞ்சிருச்சுரா, வியாபாரி ஆளுக்கு ₹2 தரேன்னு சொல்லிட்டாரு. எது தரேன்னு சொல்லிட்டாரா? ஐயோ அப்ப நாளையில இருந்து செத்தம்படா மறுபடியும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறானுங்க. நம்ம சிவானந்தம் என்ன நினைச்சான்னு தெரியல, அடுத்த நாள் கர்ச்சீஃப் கொண்டு போய் டீச்சர் கிட்ட கொடுக்குறான். டீச்சர் இந்தாங்க டீச்சர், இது உங்க கர்ச்சீஃப் தான். டேய் இது ஏன் கர்ச்சீஃப்னு எனக்கு தெரியும்டா, இப்ப எது கொண்டு வந்து கொடுக்குற? இல்ல டீச்சர் இது எங்க அக்கா கர்ச்சீஃப்னு எங்க அம்மா மேல போய் சத்தியம் பண்ணிட்டேனா, அதான் மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு, நீங்களே வச்சுக்கோங்க டீச்சர். சரி நீ எதுக்கிட்ட அந்த கர்ச்சீஃப் எடுத்து வச்ச? டீச்சர் நீங்க என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர், இந்த ராஜாதி ராஜா படத்துல ரஜினிக்கு ராதாவை பிடிக்குமே அந்த மாதிரி. ஏன்டா முளைச்சு 3 இலை கூட விடல, என்ன பேசுற நீ? இந்த கர்ச்சீஃப் எனக்கு வேணா, நீயே வச்சுக்கோ. இல்ல டீச்சர் வேணாம் டீச்சர். அட பொடிடா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கர்ச்சீஃபை சிவானந்தனுக்கே டீச்சர் கொடுத்துட்றாங்க. இவன் உடனே சேகர் கிட்ட போய், டீச்சர் இந்த கர்ச்சீஃபை எனக்கே கொடுத்துட்டாங்களே. என்னல சொல்ற? ஆமா எனக்கே கொடுத்துட்டாங்க. அப்படின்னு ஜாலி ஆடிட்டு இருக்க. இங்க பாருல ரொம்ப ஆடாத, நாளைக்கு சனிக்கிழமை காய் சுமக்க போகணும். அதெல்லாம் நான் வரமாட்டேன், என்கிட்ட பிளான் இருக்கு. பிளானா? என்ன பிளான் அப்படின்னு ஒரு முள் எடுத்து அவன் காலில் அவனே குத்திக்கிறான். எதுக்குடா முள் எடுத்து நீயே குத்திக்கிற? இங்க பாரு காலில் முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லி நாளைக்கு காய் சுமக்க வரமாட்டேன், இந்த நீயும் குத்திக்க அப்படின்னு சேகர் கிட்ட கொடுக்க, எவன்டா அவன் முள்ள குத்திக்கிட்டு இருக்கான், நான்லாம் கமல் ரசிக்கேன், முள்ளு குத்தாமையே குத்துன மாதிரி நடிப்பேன், நாங்கெல்லாம் நடிச்சு எத்தனை அவார்டை வாங்கியிருக்கோம், லூசு பையன் முள்ள குத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சேகர் இப்ப நொண்டிக்கிட்டே வீட்டுக்கு போய், அம்மா காலில் முள்ளு குத்திருச்சுமா, அதுவும் சரக்குன்னு குத்திருச்சுமா. எது சரக்குன்னு முள்ளு குத்திருச்சா? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்பு இருக்குல்ல, அதுல நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விறகு எடுத்துட்டு வந்து இந்த சூட்டை காலில் வச்சோம்னா முள்ளு தானே வெளியில வந்துடும். அம்மா 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 வேணாமா. ஏன்டா அப்பதான்டா முள்ளு வெளியில வரும், காலை காமி. அம்மாம்மா இல்லம்மா முள்ளு குத்தலம்மா. ஏன்டா இப்பதான் குத்துச்சுன்னு சொன்னேன். இல்லம்மா சிவானந்தன் தான் முள்ளு குத்துற மாதிரி நடிச்சா நாளைக்கு காய் சுமக்க போக வேணான்னு சொன்னாமா. 2 பேரும் கூட்டு கிளவனீங்க, சேர்ந்து போய் சொல்லியிருக்கீங்க, வாடா அப்படின்னு தரன்னு எழுத்துக்கிட்டு போய் இப்ப சிவானந்தன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட, என்ன உன் பிள்ளைக்கு காலில் முள்ளு குத்திருக்கா? ஆமா அந்த பொய் முள்ளு தான் என் பிள்ளை காலையும் குத்திருக்கு. பொய் முள்ளா?
சிவானந்தம் காலை காமி அப்படிங்க. அவன் தான் நிஜமாவே முள்ள குத்திட்டானே. அவன் காலில் ரத்தம் வருது. என்ன பொல பொலன்னு ரத்தம் வருது, பொய் சொல்றான்னு சொல்ற. உன் அவன் தான் ஏதோ பொய் சொல்றான், அவனை கேளு. வேண்டாம், அப்ப நீ தான் பொய் சொல்லியிருக்க. அவன் காலில் முள்ளு குத்தி இருக்கு, அதனால நீ வந்து உன் காலில் முள்ளு குத்தி இருக்குன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு மறுபடியும் அவனை புரடியிலே அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காய் சுமக்க போற நாள் இவனுக்கு தான் முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லி வீட்டில் இருக்கான்ல, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எப்பா நீ தான் நீ காய் சுமக்க வரல, கொஞ்சம் மாட்டை பிடிச்சிட்டு போறியா? சரி சரி போறேன். இங்க பாரு, மாட்டை பத்திரமா பாத்துக்கணும், கொஞ்சம் விட்டினா யார் வயலுக்குள்ளேயாவது இறங்கிரும், பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவனும் மாட்டை பிடிச்சிக்கிட்டு போய் மேய்ச்சிக்கிட்டு இருக்க தூரத்துல பூங்குடி டீச்சர் வண்டியில வராங்க. அவங்கள பார்த்த உடனே இவன் மாட்டை ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு, டீச்சர் டீச்சர் நில்லுங்க, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல நீ காய் சுமக்க போயிருக்கணும், காலில் முள்ளு குத்திருச்சுன்னு மாட்டை பிடிச்சிட்டு வந்தேன். சரி நீங்க எங்க டீச்சர் போறீங்க? பார்த்தா தெரியல, ரைஸ் மில்லுக்கு போறேன். நானும் வரவா? நீ வந்து என்னடா பண்ண போற? வரனே டீச்சர். சரி அப்ப மாட்டை யார் பார்த்துப்பா? அதை நான் எப்போதும் போல கட்டி போட்டேன், அது எங்கேயும் போகாது. அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லி ஏத்திட்டு போறாங்க. ரைஸ் மில்லுக்கு போயிட்டு இப்ப திரும்பி வந்து பார்த்தா அங்க மாட்டை காணும். டேய் என்னடா உன் மாட்டை காணும்? அது இங்கே தான் எதுவும் மேய்ஞ்சிட்டு இருக்கோம், நான் பாத்துக்கிறேன் டீச்சர். பாத்துக்குவியா? நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு டீச்சர் போயிடுறாங்க. இப்ப இவனு போய் இவன் கட்டினால அந்த இடத்துல பாக்குறான், கயிறு மட்டும் இருக்கு, மாட்டை காணும். இவனும் மாட்டை எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான், மாடு எங்கேயுமே இல்ல. அங்க சின்னதா ஒரு கோயில் மாதிரி இருக்கு, அங்க போய் மாடு திரும்பி வந்துடணும், மாடு திரும்பி வந்துடணும் அப்படின்னு அழுதுகிட்டே வேண்டிக்கிட்டு இருக்கான். கரெக்டா கனி அங்க வந்து, சிவனந்தம் இங்க என்னடா பண்ற? இல்ல மாட்டை பிடிச்சிட்டு வந்தேன், மாட்டை காணோம். மாட்டை காணோமா? எங்கடா கட்டி போட்ட? அங்கதான் கட்டி போட்டேன். கட்டி போட்டு நீ எங்க போன? தண்ணி குடிக்கிறதுக்காக போனேன், வந்து பார்த்தா மாட்டை காணோம். உன் மாடு, அதாவது இவங்களெல்லாம் வேலைக்கு கூட்டு போற அந்த ஹெட் இருக்கான்ல, அவனோட வயல்ல போய் மேய்ஞ்சிருச்சு. அவன் மாட்டை பிடிச்சிட்டு போய் சிவனந்தம் வீட்டுக்கு முன்னாடியே கட்டி போட்டுட்டு சிவனந்தம் அம்மா கிட்ட பயங்கரமா தகராறு பண்றான். இங்க பாருக்கா, உன் பையன் சனி ஞாயிறு வேலைக்கு வருவான்னு சொல்லி தானே அட்வான்ஸ் வாங்கினேன், நைஸா அவனை மாடு மேய்க்க அமைச்சிட்டேன். அவன் காலில் முள்ளு குத்திருச்சுப்பா, அதனாலதான் அவன்ல ஏன் பாப்பா கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. எப்பா சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், நீ யார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றியோ நான் வந்து கேட்டாரப்பா. ஒன்னும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், இது வரைக்கும் வாங்கின பணத்தை கொடுங்க, சின்ன பையன் நம்பி அட்வான்ஸ் கொடுத்தேன்ல, என் புத்தியை நானே செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க கரெக்டா கனியும் சிவனந்தனும் அங்க வந்துடுறாங்க. கனி இவர்கிட்ட, என்ன எதுக்கு நான் வீட்டுக்கு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்க? சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருந்தேன். மன்னிச்சு விட்டுறாதா? கண்டவன் பேச்சையும் கேட்டு ஸ்ட்ரைக் பண்ண தெரியுதுல அண்ணன், தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை முத்தி போயிருது. நம்ம சிவானந்தத்தோட அம்மா அவங்க காதுல கிடக்கிற தோட கழட்டி, இந்தாப்பா இதை வச்சுக்க, மிச்ச பணத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல நான் தந்துடுறேன், எனக்காக யாரும் சண்டை போட வேணாம், முதல்ல இருந்து கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் வேம்ப உள்ள கூட்டிட்டு போய் டக்குன்னு கதவை சாத்திக்கிறாங்க. நம்ம சிவானந்தனும் வெளியில இருந்து கதவை தட்டுறான், அம்மா திறமா, இனிமே இப்படி பண்ண மாட்டோமா அப்படின்னு. ஆனா அவங்க கோவமா உள்ள உட்காந்துக்கிட்டு கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டே இருக்க இப்ப வேம்பு போய் கதவை திறந்து விடுறாங்க. சிவானந்தம் உள்ள வந்து, அம்மா அம்மா இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா, இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன், உன்னை ஏமாத்த மாட்டேன், உன் கூட காய் சுமக்க வரேம்மா, காலாண்டு பரிச்சை முடிஞ்சிருச்சுன்னா 10 நாள் லீவ் வருமா, 10 நாளுமே நான் காய் சுமக்க வரேம்மா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசுமா அப்படின்னு ரொம்ப நேரம் கெஞ்ச ஒரு வழியா அவங்க அம்மாவும் சமாதானம் ஆயிடுறாங்க. நம்ம சிவானந்தம் சொன்ன மாதிரியே காலாண்டு பரிச்சை எல்லாம் முடிஞ்ச உடனே லீவுல இவன் காய் சுமக்க போறான். இப்ப அங்கேயுமே ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னா அந்த ஹெட் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம கனிக்கிட்ட, இங்க பாருப்பா இனிமே நீ காய் பிடிக்க கூடாது, அதுக்கெல்லாம் வேற ஆள் பார்த்தாச்சு. ஏன் என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, வியாபாரி சொல்ல சொன்னாரு, நான் சொல்லிட்டேன். வியாபாரி சொல்ல சொன்னாரா இல்ல நீ போய் சொன்னியா? இங்க பாருப்பா நம்ம சண்டையெல்லாம் அன்னைக்கே முடிஞ்சிருச்சு, அவர் சொல்ல சொன்னாரு, நான் சொன்னேன், அவ்வளவுதான். இப்ப என்ன காய் பிடிக்க வேணாம்னு சொன்னாரா இல்ல நானே வேணாம்னு சொன்னாரா? அவர் நீ வேணாம்லாம் சொல்லல, நீ காய் சுமக்கிறதா இருந்தா சுமந்துக்க. என்னப்பா நீ லோடு மேல காய் சுமக்க சொல்ற? அண்ணே விடுனே, எந்த வேலையா இருந்தா என்னண்ணே, நம்ம உழைச்சு சாப்பிட்றோம், வானே போலாம், இன்னையில இருந்து நான் காய் சுமக்கிறேன் அப்படின்ட்டு கனி அங்க இருந்து வந்துடுறாரு. பக்கத்துல ஒரு நபர் வந்து, என்னப்பா நீ பாட்டு காய் சுமக்கிறேன்னு விட்டுக்கிட்ட? அட விடுனே, லோடு மேனா இருந்தப்ப வேம்ப தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப காய் சுமந்தா வேம்ப பக்கத்துல இருந்து பாக்கலாம்ல. ஆட பாடுறா லவ்வோ அப்படிங்க. நம்ம கனியும் இப்ப வெக்கப்பட்டு சிரிக்கிறாப்ல. அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஹெட் இருக்கான்ல, அவன் வியாபாரி கிட்ட போய், அண்ணே ஆளுங்கெல்லாம் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வண்டி மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கண்ணே, வண்டிக்கு நீயே காசு தர, நீங்க கேட்டவொன்னு ₹1 ஏற்றி கொடுத்தேன்ல, உங்களுக்கு தனியா வண்டி வேற வச்சு தருவாங்களோ, எப்போதும் லோடு மேல தானே ஏறி போவாங்க, அப்படியே போக சொல்லு. அண்ணே முன்னாடி பக்கத்துல இருந்துச்சு அப்படி போனாங்க, இப்போ தூரமா இருக்குண்ணே, வீட்டுக்கு போவே நைட் ஆயிரும், அதுக்கு நான் என்ன பண்றது, ₹2 கேட்க தெரிஞ்சுல, லோடு மேலே ஏறி போங்க அப்படின்னு எல்லாரையும் அந்த லோடு மேலேயே ஏற்றி விட்டுறாரு. அதாவது அந்த லோடு ஏற்றிருக்க லாரி மேலேயே இவங்களும் ஏறி போக சொல்லிடுறாரு. அப்படியே லாரியில போகும்போது கனி வேம்பா பார்க்க, வேம்பு கனியை பார்க்கன்னு இவங்க 2 பேருக்குமே 2 பேரையும் பிடிச்சி போயிருது. சிவனந்தம் அவங்க அக்கா கிட்ட என்ன சொல்றானா, அக்கா நான் உனக்கு சொன்னா கேப்பியா? என்னடா நீ பேசாம கனியனே கல்யாணம் பண்ணிக்க. என்னடா திடீர்னு யாராவது உனக்கிட்ட சொல்ல சொன்னாங்களா? யாரும் சொல்லல, நானா தான் சொல்றேன், அவங்கள பார்க்கும்போது நம்ம அப்பா மாதிரியே இருக்கு, நீ பேசாம அந்த அண்ணனே கல்யாணம் பண்ணிக்க, மிதிச்சிருவேன் போடா அப்படின்னு வெக்கத்தோடையே சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் இவங்க 2 பேரும் ஸ்கூல்ல உட்காந்துருக்க ஒரு டீச்சர் பூங்குடி டீச்சர் கிட்ட, நீங்க நல்லா பிளவுஸ் தப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, எங்க அம்மா தப்பாங்க, கூட நான் அப்ப ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத இவனுங்க 2 பேரும் கேட்டுறானுங்க. இல்ல பூங்குடி டீச்சர் டெய்லர் ஆம்ல, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? நம்ம சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா பூங்குடி டீச்சர்ட்ட கொடுத்து ஓசிலே தச்சுக்கலாம்ல. இங்க பாரு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது, மண்டையை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்ல நம்ம சேகர் ஒரு பிளேட் எடுத்து சிவனந்தோட சட்டையை கிழிச்சு விட்டார்.
கொடுத்துட்றான். பசங்க எல்லாரும் ஓட்ட சட்டை கிண்டல் பண்ண, ஏ யாரில் இப்படி பண்ணது அப்படின்னு கேட்க சுற்றி இருந்த எல்லாரும் சேகர் தான் சொல்லிடுறானுங்க. நம்ம சிவானந்தம் பயங்கர கோவமா போய் சேகர் கிட்ட, எதுக்குல சட்டையை கிழிச்ச, உனக்காக தாம்ல கிழிச்சேன், இதை சாக்கா வச்சு பூங்குடி டீச்சர்கிட்ட பேசலாம்ல, நான் எதுக்கு அவங்க கிட்ட பேசணும், என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு சட்டை தான், இந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சு என்னை கொன்னே போடும், எனக்கு தெரியாது, உன் சட்டையை காலட்டு அப்படின்னு சொல்லி சேகரோட சட்டையை வாங்கி இவன் போட்டுட்டு இவன் கிழிஞ்ச சட்டையை சேகர் கிட்ட கொடுத்துட்றான். நம்ம சேகர் போய் நேரா டீச்சர் கிட்ட, டீச்சர் சிவானந்தம் என் சட்டையை கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். பூங்குடி டீச்சர் சிவானந்தத்தை கூப்பிட்டு, டேய் எதுக்குடா அவன் சட்டையை கிழிச்ச அப்படின்னு கேட்க இவனுக்கா சிரிப்பு அடக்க முடியல. இல்ல டீச்சர், நீங்க டெய்லர்னு சொன்னீங்கல்ல, அதான் அது உண்மையா இல்லையான்னு செக் பண்றதுக்காக சட்டையை கிழிச்சுக்கிட்டோம். அட பாவீங்களா, அதுக்காக சட்டையோட கிழிப்பீங்க? டீச்சர் நீங்க உண்மையிலே டெய்லரா? நீங்க எப்படி உங்க அம்மா கூட சேர்ந்து வாழை சுமக்க போறீங்களோ அது மாதிரி எங்க அம்மா கூட சேர்ந்து அப்பப்ப நான் டெய்லர் பண்ணுவேன், அவ்வளவுதான். அப்ப எங்க வீட்டுல நிறைய கிழிஞ்ச துணி இருக்கு, நான் கொண்டு வரவா, தச்சு தரீங்களா? தச்சு தரேன்டா. இல்ல நான் ஓசியில தச்சு தருவீங்களான்னு கேக்குறேன். ஓசிலையா? ஓசில எல்லாம் தச்சு தர முடியாது, ஒண்ணு பண்ணலாம், அதுக்கு பதிலா நீங்க எனக்கு மருதாணி பறிச்சு தரீங்களா? அவ்வளவுதான் விஷயமா, நாங்க பறிச்சு தரோம். சரிடா, அப்ப சட்டையை கழட்டி கொடு அப்படின்னு பூங்குடி டீச்சர் அந்த சட்டையை வாங்கிக்கிறாங்க. சிவனந்தம் இப்ப வீட்டுக்கு போனா அவங்க அம்மா ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அம்மா என்னம்மா பண்ணுது? ஒன்றும் இல்லைப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா ஒன்று சொன்னா கேப்பியா? சொல்லுமா. இன்னும் 2-3 நாளைக்கு என்னால் காய் சுமக்க போக முடியாது. ஒரு 2 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு நீ போய் காய் சுமக்கிறியா? அம்மா அதான் காலான் லீவில் 10 நாள் காய் சுமக்க வந்தேன்ல, அப்புறம் எதுக்கு இப்போ என்ன போக சொல்கிற? இங்கே பாரு, ஸ்கூலுக்கு லீவ் போட்டலாம் என்னால் வர முடியாது, போக முடியாது அப்படின்ட்டு கோவமாக போயிடுறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் பூங்கொடி டீச்சர்கிட்ட, டீச்சர் சட்டையை தச்சிட்டிங்களா? தச்சிட்டேன்டா. சரி, அவன் சட்டை தானே கிழிஞ்சிருச்சு, நீ எது கலர் ட்ரெஸ்ல வந்திருக்க? டீச்சர் நேற்று அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டான், அவன் தான் என் சட்டையை கிழிச்சான், அதனால தான் அவன் சட்டையை வாங்கி நான் போட்டிருந்தேன். அட பாவீங்களா, 2 பேரும் இவ்வளோ ஃப்ராடா இருக்கீங்க. இந்த சட்டையை பிடி, இனிமேல் இந்த மாதிரி லூஸ் தரமா விளையாடக்கூடாது. சரி டீச்சர். சரி எங்க மருதாணி அப்படின்னு கேட்க ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா மருதாணியை பறிச்சு கொண்டாந்து கொடுக்குறானுங்க. நம்ம டீச்சரும் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ கிளாஸுக்கு போனா பூங்குடி டீச்சர் ஒரு சர்க்குலரோட வந்து நிற்கிறாங்க. என்னன்னா ஆண்டு விழா நடக்க போதான், அதுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உள்ள உட்காந்துருந்த டீச்சரு யாரெல்லாம் எல்லா பாடத்துலையும் பாஸ் ஆயிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் பேர் கொடுக்கணும். சிவானந்தம் நீ கொடுப்பா. சிவானந்தம் மட்டும் தானா? ஆமா, அவன் மட்டும்தான் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிருக்கான். சரி சிவானந்தா, நீ என்ன பண்ண போற? டீச்சர் நான் டான்ஸ் ஆட போறேன் டீச்சர். டான்ஸா? நீ டான்ஸ் எல்லாம் ஆடுவியா? நல்லா ஆடுவேன் டீச்சர். சரி நாளைக்கு சனிக்கிழமைன்னு வீட்டில் இருந்துடாத, ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துரு, நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம், சரியா? சரி டீச்சர் அப்படின்ட்டு உட்காந்துடுறான். இப்போ சேகர் என்ன சொல்றான்னா, தம்பி என்ன சனிக்கிழமை நீங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறேன்னு பேர் கொடுக்குறீங்க, நாளைக்கு காய் சுமக்க போகணும், மறந்துட்டீங்களா? ஆமாடா மறந்துட்டேன். சரி உங்க அம்மாட்ட எப்படியாவது கேட்டு நாளைக்கு மட்டும் இங்கே வந்துரு. இல்லடா எங்க அம்மாக்கே உடம்பு சரியில்லை, இப்போ நானும் போக மாட்டேன்னு சொன்னா என்னை கொன்னே போட்டும்டா. அப்ப என்னடா பண்ண போற? காய் சுமக்க வந்துதான்டா ஆகணும் அப்படின்னு சொல்ல, இங்கே உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கடன் ரொம்ப அதிகமானனால அவங்க வீட்டில் ஒரு மாடு இருக்கு, அந்த மாடை இப்போ வித்துறாங்க. சிவனந்தாங்க வந்து, அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்னடா மாடை விற்கிறேன், எதுக்கும்மா மாட்டை விற்கிற? அப்புறம் கடன்லாம் நீயா வந்து கட்ட போற, போய் வேலையை பாடுறா அப்படின்னு கோவமா போயிடுறாங்க. நம்ம சிவானந்தத்துக்கு அந்த மாடுனா ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு அந்த மாடை விட்டு பிரிய மனசே இல்லை. இப்ப வீட்டுல வந்து சிவானந்தம் கோவமா உட்காந்துருக்கான். அவங்க அக்கா வந்து, உள்ள வாடான்னு கூப்பிட, அதெல்லாம் வர முடியாது போ. ஏன்டா இவ்வளவு கோவமா உட்காந்துருக்க? எதுக்கு அம்மா மாட்டை வித்துச்சு? மாட்டை விற்காம அப்புறம் எப்பறம் கடன் அடிக்கிறது? அதுக்காக என்னை கேட்காம விற்குமோ? இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல. மருதாணி பறிச்சுட்டு வர சொன்னே, பறிச்சுட்டு வந்தியா? இந்தா மருதாணி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சிவானந்தம் எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன? இந்த மருதாணியில கொஞ்சம் போய் கனியண்ணனுக்கு கொடுத்துட்டு வரியா? கனியண்ணனுக்கா? ஆம்பளைங்க மருதாணி வைப்பாங்களா என்ன? அதெல்லாம் அக்கா கொடுத்தா அவங்க வைப்பாங்க, கொஞ்சம் போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இவனும் மருதாணி எடுத்துக்கிட்டு கனியண்ணனோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் அண்ணே அப்படின்னு கூப்பிட, யாரா அது? நான் தானே சிவானந்தம். என்னடா அந்த நேரத்துல வந்திருக்க? அக்கா மருதாணி கொடுத்து விட சொன்னுச்சு. அக்கா கொடுத்துச்சா? இங்க வா, இது மொத்தமும் எனக்காடா? இல்ல கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அக்கா கொண்டு வர சொன்னுச்சு. சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு கனியும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறாரு. அப்படியே ஒரு பேட்ச் மாதிரி இவன் வச்சிருக்கான், அதையும் கனி கிட்ட கொடுக்குறான். இது என்னடா அப்படின்னு கேட்க, இது எங்க அப்பாவோடது, உங்ககிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். அந்த மிச்சம் இருக்க மருதாணியை கொடுக்க அதை இவங்க அக்காவுக்கு வந்து அரைச்சிட்டு இருக்காங்க. இவன் பக்கத்துல போய், அக்கா நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நான் காய் சுமக்க வரலக்கா, அம்மா கிட்ட எப்படியாவது பேசுக்கா. நாளைக்கு சனிக்கிழமை தானடா, ஏன்டா வரமாட்டேன்? ஸ்கூல்ல ஆண்டு விழா வருதுக்கா, அதுக்கு டான்ஸுக்கு நான் பேர் கொடுத்துருக்கேன், நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்க்கா, ப்ளீஸ்க்கா அம்மாட்ட பேசுக்கா. என்னங்க ஒரே ஒரு நாள்? இல்லம்மா ஒரே ஒரு நாள் மருதாணி வச்சு விட சொல்லி கேட்கறான். ஆம்பளை பிள்ளைக்கு எதுக்கடா மருதாணி? காலையில காய் சுமக்க போனோம், வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப காலையில வேம்பு போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அவன் தான் காய் சுமக்கிறதுனாலே பயப்படுறான்ல, அப்புறம் ஏமா அவனை போட்டு கஷ்டப்படுத்துற? சின்ன பையன் தானே அவன் சின்ன பையனா? இப்பதான் அவன் சின்ன பையன், ஒருவேளை நான் நாளைக்கே செத்துட்டேன்னு வை, அவனுக்கு இந்த ஊர்ல பொழைக்க தெரியணும். அவனை நான் காய் சுமக்க அனுப்புறது காசுக்காக இல்ல, நான் இல்லைனாலும் அவனால உழைச்சு இந்த ஊர்ல வாழ தெரியணும், இல்லனா இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் அவனை ஏமாத்திடுவாங்க. எல்லாத்தையும் நான் ஒரு காரணத்தோட தான் பண்றேன், நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, அவனை போய் எழுப்பு போ. சிவனந்தம் எந்திரிச்சு உட்காந்த உடனே, போ கிளம்பு அப்படின்னு சொல்ல, அம்மா நான் சாப்பிடவே இல்லைம்மா, அதுக்கு தான் 3 தூக்குச்சட்டியில சாப்பாடு கொடுத்துருக்கேன், அங்க போ
போன உடனே காலை சாப்பாடை சாப்பிட்டு மதியத்துக்கு எப்போதும் போல சாப்பிடு சரியா. லாரி வந்துருச்சுடா, நேரமாச்சு, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ எல்லாரும் லாரியில் ஏறி நிக்க சேகர் சிவானந்தத்தை பார்த்து, டேய் நீ என்னடா இங்கே வந்திருக்க, பள்ளிக்கூடத்துக்கு போல? அட ஏன்டா, எங்க அம்மாக்கே உடம்பு சரியில்லை, அதனாலதான் நானும் வேலைக்கு வந்துட்டேன். டேய் அப்ப டீச்சர்கிட்ட என்னடா சொல்ல போற, அவங்க அங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்களே, உங்க அம்மாட்ட எப்படியாவது கேட்டிருக்க வேண்டியதானடா. போடா, எங்க அம்மாட்ட கேட்கவே பயமா இருக்கு. டேய் அப்ப அக்காட்டையாவது சொல்ல வேண்டியதானடா. வேம்பக்கா இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுங்கக்கா, எங்க கிளாஸ்லயே இவன் பேரை மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஏன்டா உண்மையிலேயே இவன் டான்ஸுக்கு பேர் கொடுத்துருக்கானா? ஆமாக்கா, டீச்சர் கிட்ட இன்னைக்கு வரேன் வேற சொல்லிட்டு வந்துட்டான். டேய் அப்போ ஒன்று பண்றியா, நீ இங்கே இறங்கி ஸ்கூலுக்கு போயிடுறியா? அப்ப அம்மா கேட்ட என்ன சொல்றது? ஏய் அம்மாக்கு என்ன தெரியவா போகுது, அவங்க வீட்டுல தானே இருக்காங்க. நீ இப்படியே இறங்கி ஓடி போயிடு, கரெக்டா நாங்க திரும்பி வருவோம்ல அந்த டைம் பார்த்து வீட்டுக்கு வந்துரு சரியா. போ சீக்கிரம் இறங்கு அப்படின்னு சொல்ல இறங்க போகும்போது கனி என்னே பாத்துறாரு. டேடே இருடா, எங்கடா போற? இல்லனே பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஆண்டு விழாக்கு பேர் கொடுத்துருக்கேன், டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆட போறியா? சரி யாரும் பாக்குறதுக்குள்ள இறங்கி ஓடு அப்படின்னு லாரில இருந்து கீழே இறக்கி விட்டுறாரு. நம்ம சிவானந்தம் மட்டும் இப்ப ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துடுறான். இவன் நினைச்ச மாதிரியே இங்க டான்ஸ் பிராக்டிஸ் ரொம்ப நல்லாவே போகுது. பிராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீச்சர் ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறாங்க. சிவானந்தம் ரொம்ப சூப்பரா ஆடுறடா, திங்கக்கிழமையும் நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரியா. சரி டீச்சர், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கமல் போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதை சேகர் கேட்டான்டா, அவன் கிட்ட கொடுத்துரு. டேய் உனக்கு பசிச்சுன்னா வீட்டில் வந்து சாப்பிட்டு போடா. இல்லை டீச்சர், வயல்ல வாழைப்பழம் இருக்கும், நான் அதை பறித்து தின்னுக்கிறேன். சரிடா பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வேம்பாக்கா 3 சட்டியை கொண்டு வந்து உட்காடுறாங்க. சேகர் அக்கா கிட்ட, அக்கா என்னக்கா 3 சட்டி எடுத்துட்டு வந்திருக்க? இல்லடா சிவனந்தம் காலையில சாப்பிடல, அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு சட்டியை அம்மா கொடுத்து விட்டுச்சு. அவன் தான் ஸ்கூலுக்கு போயிருக்கான், சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. அக்கா உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது, டீச்சரோட சாப்பாடை புடுங்கி தின்றுப்பான், அதெல்லாம் அவன் நல்லா தின்னு இருப்பான்க்கா. அப்ப இதை என்னக்கா பண்றது? ஒண்ணு பண்ணலாம்டா, இதை போய் கனியண்ணன் கொடுத்துட்டு வந்துறியா? கனியண்ணன் கிட்ட. டேய் என்ன நக்கலா சிரிக்கிற, உனக்கு எதுவும் தெரியுமா? எனக்கு தெரியாம ஏதாவது நடக்குமாக்கா? எல்லாம் தெரியும்க்கா, கொடுங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த சட்டியை கொண்டு போய் கனியண்ணன் கொடுத்துட்டு வந்துடுறான். இந்த பக்கம் நம்ம சிவானந்தனுக்கு ரொம்பவே பசிக்குது. டீச்சர் ஒரு சாக்லேட் கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்து வாயில போட்டுக்கிறான். சாக்லேட் சாப்பிட்டாவா பசி போகுது, அவனால பசி தாங்கவே முடியல, வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது. நேரா இப்ப வாழை தோப்புக்குள்ள வந்து ஒரே ஒரு வாழை தாரை மட்டும் உடைச்சு அதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்து இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த தோப்போட சொந்தக்காரர் வந்து நம்ம சிவானந்தத்தை அடி வெளுன்னு வெளுக்கிறாரு. ஏண்டா எதுக்குடா தாரை உடைச்ச? பசிச்சுன்னு ஒரு பழம் மட்டும் பிச்சேன், பசிச்சா தாரை உடைக்க சொல்லியிருக்கா ஏண்டா அப்படின்னு போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு, எந்திரா இந்த தாரை தூக்கி போடுறா, சாயங்காலம் வரைக்கும் இதை நீ சுமந்துக்கிட்டே நிக்கணும், நில்றா அப்படின்னு சொல்ல நம்ம சிவானந்தனும் அழுதுகிட்டே அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால பிடிக்கவே முடியல, இன்னும் அவன் சாப்பிடவும் இல்லை. உடனே அந்த தாரை கீழே போட்டுட்டு அந்த நபரையும் தள்ளி விட்டுட்டு இவன் ஊருக்குள்ள ஓடி வரான். நேரா அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சத்தம் போடாம இவன் சோறை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா டக்குன்னு அவங்க அம்மா எந்திரிச்சு வந்து பாத்துறாங்க. ஏய் நீ என்ன இங்க இருக்க, காய் சுமக்க போலமா? ஏன் போல? ஆண்டு விழான்னு பள்ளிக்கூடத்துக்கு டான்ஸ் ஆட போனேம்மா. எது டான்ஸ் ஆட போனியா? என்கிட்ட என்னடா சொன்ன? இனிமே போய் சொல்ல மாட்டேன், ஏமாத்த மாட்டேன்னு சொன்னில்ல அப்படின்னு இவங்களும் நம்ம சிவானந்தத்தை அடிச்சு அங்கிருந்து துரத்தி விட்டுறாங்க. இப்பயும் நம்ம சிவானந்தத்தால சாப்பிட முடியல. இவன் போய் ஒரு குளத்து பக்கத்துல அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்ப விடிஞ்சு பார்த்தா தூரத்துல யாரோ பயங்கரமா அழுகிற சத்தம் கேக்குது. என்னன்னு இவன் ஊருக்குள்ள வந்து பார்த்தா கூட்டமா நின்று எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே பக்கத்துல போய் பாக்குறான், இந்த ஹெட் இருக்காப்ல அவரு செத்து போய் கிடக்குறாரு. இவனுக்கு இப்பயுமே புரியல, என்ன இப்படி செத்து போயிருக்காரு அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறான். எல்லார் வீட்லயுமே ஒவ்வொருத்தவங்க செத்து போயிருக்காங்க. அப்படியே சேகரோட வீட்டுக்கு போறான். அங்க பார்த்தா சேகரும் செத்து போயிருக்கான். அங்க பக்கத்துல ஒரு அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் என்னாச்சு அப்படின்னு கேட்க, நேத்து வரையில லாரி கவுந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்களா? எத்தனை பேரு? 19 பேர் செத்து போயிட்டாங்க. என் அக்கா, உன் அக்காவா? நீ யாரு மாவன்பா? நான் வேலுச்சாமி மாவன். வேலுச்சாமி மாவனா நீ? உன் அக்கா வேம்பும் செத்து போயிட்டாப்பா அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவங்க வீட்டை நோக்கி ஓடுறான். அப்படியே வழியில பாக்குறான், கனியண்ணனும் அங்க செத்து போயிருக்காரு. இதுக்கப்புறம் அவனால சுத்தமா எதுவுமே பண்ண முடியல. காலையில இருந்து சாப்பிட வேற இல்ல. அப்படியே தள்ளாடிக்கிட்டே வந்து அவங்க அக்காவை பாக்குறான். அவங்க அக்காவும் அங்க செத்து போய் கிடக்குறாங்க. அந்த வியாபாரி இருக்காருல, அவரு இவங்களுக்கெல்லாம் மாலை போடுறதுக்காக இப்ப வராரு. ஆனா ஊர் மக்கள் யாருமே அவரை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்தது காரணமே இவரு தான். ஏன்னா 1 ரூபா எல்லாரும் கூட்டி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் இவங்களுக்கு தனியா ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்காம லோடு மேலேயே ஏறிப்போங்க அப்படின்னு சொல்லி இவர் அமைச்சிட்டாரு. அதுலதான் லாரிக்கு வந்து இவங்க எல்லாருமே செத்து போயிருக்காங்க. இப்பதான் அன்னைக்கு நைட்டு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் லாரி மேல ஏறி ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த டிரைவர் இருக்காருல்ல, அவருக்கு லைட்டா தூக்கம் வந்துருச்சு. அதனால பக்கத்துல இருக்க வயல்ல வண்டியை விட்டுட்டாரு. மேல லோடு வேற இருக்கு. வெயிட் தாங்க முடியாம லாரி அப்படியே தலைகீழா கவுந்துருது. இதுல கொஞ்சம் பேர் மட்டும் தப்பிச்சிட்டாங்க. 19 பேரு உள்ளே, அதாவது உயிரோடையே வயலுக்குள்ள புதஞ்சிட்டாங்க. அதுல மருதாணி வச்ச வேம்போட கை மட்டும் இப்ப வெளியில இருக்கு. அத கனி பாத்துறாரு. இவரும் லாரியை அங்கேயும் தள்ளி பாக்குறாரு. இவரால லாரியை தள்ளவே முடியல. சரி நம்ம அடியில போயாவது காப்பாத்தலாம் அப்படின்னு
இவர் லாரிக்கு அடியில போக வெயிட் தாங்க முடியாம லாரி ஃபுல்லாவே அவங்க மேல கவுந்துருது. ஆக்சுவலா கனி ஃபர்ஸ்ட் பொழைச்சிட்டாரு. வேம்ப காப்பாத்துறதுக்காக தான் இவர் மறுபடியும் உள்ள போகும்போது லாரி கவுந்து இவரும் செத்து போயிட்டாரு. நம்ம சிவானந்தம் பசி பொறுக்க முடியாம இப்ப வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு நபர் அவங்க அம்மா கிட்ட வந்து ரேஷன் கார்டு எங்க இருக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரேஷன் கார்டு எடுத்து கொடுக்கறதுக்காக இப்ப உள்ள வரும்போது உள்ள பார்த்தா இவன் உட்காந்து சோத்தை தின்னுகிட்டு இருக்கான். இவங்க அம்மாவை பார்த்த உடனே எங்க நம்மள அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோத்தை திங்காமையே எந்திரிச்சு ஓடி போயிடுறான். அங்க ஒரு சொந்தக்காரர் நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, உங்க அம்மா உன்னை அடிக்காதடா வாடா அப்படின்னு எவ்வளவோ கூப்பிடுறாரு. ஆனா அவன் பயந்துகிட்டு சாப்பிடாமே ஓடி போயிடுறான். இங்க அவங்க அம்மாவா கதறி அழுகுறாங்க. ஐயோ என் பிள்ளைய காய் சுமக்க சொல்லி நானே கொல்ல பார்த்தனே, ஒரு வாய் சோறு கூட திங்க விடாம என் பிள்ளைய பண்ணிட்டனே, டேய் வந்து சாப்பிட்டுட்டு போடா அப்படின்னு அழுகுறாங்க. நம்ம சிவானந்தம் வேகமா ஓடிட்டு இருந்தால அவனால ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியல. அப்படியே வயல்லையே மயங்கி விழுந்துடுறான். அப்படியே கட் பண்ணி இந்த படம் வயல்ல உயிரோட புதைஞ்சு போன என்னோட ரத்த உறவுகளுக்கு அதே நாள்ல நீங்க காட்டின ஒரு சின்ன பாசத்தினால உயிர் பொழைச்சவன் தான் நான். இந்த படத்தை உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிடுறாங்க. நம்ம சிவானந்தம் மட்டும் ஆண்டு விழாக்கு டான்ஸ் ஆடுறதுக்காக ஸ்கூலுக்கு போலனா இவனுமே அன்னைக்கு செத்துருப்பான். சேகரு, வேம்பக்கா, கனியன்னு இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் சிவானந்தத்தை அந்த லாரியில இருந்து இறக்கி விட்டுருப்பாங்க. அதனாலதான் ஒரு சின்ன அன்புனால உயிர் பொழைச்சவன் தான் இந்த சிவானந்தன். இந்த சிவானந்தன் தான் நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள். அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.